நீங்க இப்பொழுது தனிமையா இருக்கிறதை போல உணர்கிறீர்களா? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? தேவன் உங்களை ஒருபோதும் கைவிடுவது இல்லைங்க. பல நேரங்களில் வாழ்க்கை நம்மை சோதிக்கும். தேவன் கைவிட்டதை போல தெரியலாம். நாம் ஜெபிக்கிறோம், ஆனா பதில் வராதது போல தோன்றும். உடனே நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? தேவன் எங்கே? ஆனா ஒரு உண்மை என்ன தெரியுமா? தேவன் எப்பொழுதுமே நம்ம கூட தாங்க இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, எபிரெயர் 13:5, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நன்ற கவனிங்க. நீங்க இப்பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க போராடுகிறது போல தெரியலாம். ஆனா நான் சொல்லுவேன், உங்க போராட்டம் உங்க வாழ்க்கையின் முடிவு அல்ல. தேவன் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கு அவர் தன்னுடைய வேலையை செய்கிறார்னு சொல்றேன். வேதம் சொல்லுது, அவர் உன்னை விட்டு விலகல. இரண்டாவது, உங்களை கைவிடல. நீங்க ஆழமா இதை நம்பணும். நீங்க தனிமையா இருக்கும் பொழுது என் கூட தேவன் இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகல. இரண்டாவது, என் கூட இருக்கிறதுனால இந்த போராட்டத்தை என்னால ஜெயிக்க முடியும், என்ன கைவிட மாட்டான் என்று நீங்க நம்பணும். நீங்க நினைவு கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தேவன் அமைதியாக இருந்தாலும் அவர் என் வாழ்க்கையில் செயல்படுகிறார் என்பதை நீங்க விசுவாசிக்கணும். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில தேவன் உங்களோடு இருக்கிறார் அப்படின்னு நீங்க நம்புவீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஆமென்னு டைப் பண்ணுங்க. தேவன் இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்க போராட்டத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். God bless you.